For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL. பொதுநல வழக்கு PIL என்பது இந்திய நீதித்துறையின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். இது சட்டத்தின் ஆட்சி மற்றும் சமூக நீதியை நிலைநாட்ட பெரிதும் உதவுகிறது. இதன் முக்கிய அம்சங்கள், தோற்றம் மற்றும் முக்கியத்துவத்தை விரிவாக காண்போம். பொதுநல வழக்கு என்றால் என்ன? வழக்கமாக நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர வேண்டுமானால் அவர் அந்த பிரச்சினையால் நேரடியாக பாதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். இதை சட்டத்தில் லோகஸ் ஸ்டாண்டி வழக்கு தொடுக்கும் உரிமை என்பார்கள். ஆனால் PIL இந்த விதியை தளர்த்தியது. ஏழைகள், படிப்பறிவில்லாதவர்கள் அல்லது சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக நீதிமன்றத்தை அணுக முடியாதபோது அவர்கள் சார்பில் வேறு எந்தவொரு தனிநபரோ அல்லது அமைப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இது தனிப்பட்ட நலனுக்காக அல்லாமல் பொதுமக்களின் நலனுக்காக தொடரப்படுவதால் இது பொதுநல வழக்கு எனப்படுகிறது. தோற்றம் மற்றும் வரலாறு. உலக அளவில் இது 1960களில் அமெரிக்காவில் தோன்றியது. இந்தியாவில் 1980களின் முற்பகுதியில் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எந்த சட்டத்திலும் வரையறுக்கப்படவில்லை. இது நீதித்துறை செயல்முனைவு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலம் உருவானது. முக்கிய பங்காற்றியவர்கள் நீதியரசர்கள் V.R. கிருஷ்ணய்யர், V.R. கிருஷ்ணா ஐயர் மற்றும் P.N. பகவதி P.N. பகவதி ஆகியோர் இந்திய பொது நல வழக்குகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். முதல் வழக்கு ஹுசைனாரா கத்தூன் வழக்கு 1979 பீகார் சிறைகளில் விசாரணையின்றி வாடிய 40,000 கைதிகள் விடுதலை செய்யப்பட இது வழிவகுத்தது. அரசியலமைப்பு அடிப்படை. கீழ்க்கண்ட அரசியலமைப்பு விதிகளின் கீழ் PIL தாக்கல் செய்யலாம். விதி 32. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில். விதி 226. அடிப்படை உரிமைகள் மற்றும் பிற சட்ட உரிமைகளுக்காக உயர் நீதிமன்றத்தில். விதி 133 CRPC. பொதுத் தொல்லைகளை நீக்க மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில். எதற்கெல்லாம் PIL போடலாம்? ஸ்கோப். உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பின்வரும் விவகாரங்களுக்காக PIL தாக்கல் செய்யலாம். கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு, கைக்கவிடப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்காதது, சிறைச்சாலைகளில் கைதிகள் துன்புறுத்தப்படுவது, சுற்றுச்சூழல் மாசுபாடு, காற்று, நீர், காடுகள் அழிப்பு, சாலை பாதுகாப்பு மற்றும் பொதுச் சுகாதாரம், காவல்துறையின் அத்துமீறல்கள். முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள். எளியவர்களுக்கு நீதிமன்ற கட்டணம் மிக குறைவு. வழக்கமான நடைமுறைகள் ப்ரொசீஜர்ஸ் இதில் தளர்த்தப்பட்டுள்ளன. ஒரு சாதாரண கடிதம் அல்லது தந்தி கூட வழக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் எபிஸ்டலரி ஜூரிஸ்டிக்ஷன். சமூக மாற்றம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தாஜ்மஹால் பாதுகாப்பு வழக்கு, டெல்லியில் CNG பேருந்துகள் அறிமுகம் போன்றவை PIL மூலமே சாத்தியமாயின. அரசின் கண்காணிப்பு. நிர்வாகத்துறை மற்றும் சட்டமன்றம் தங்கள் கடமையைச் செய்ய தவறும்போது அவற்றைச் செய்ய வைக்க PIL ஒரு கருவி செயல்படுகிறது. ஊழல் தடுப்பு. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், நிலக்கரி ஊழல் போன்றவை PIL மூலம் வெளிச்சத்திற்கு வந்தன. சவால்கள் மற்றும் விமர்சனங்கள். PIL முறை தற்போது சில எதிர்மறையான காரணங்களுக்காகவும் விமர்சிக்கப்படுகிறது. தனிநபர் நல வழக்கு பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பலர் தங்கள் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக் கொள்ளவோ அல்லது மிரட்டவோ பொது நலன் என்ற போர்வையில் வழக்கு தொடர்கிறார்கள். விளம்பர மோகம் பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அரசியல்வாதிகள் மற்றும் சிலர் ஊடகங்களில் பெயர் வரவேண்டும் என்பதற்காக தேவையற்ற வழக்குகளை போடுகிறார்கள். நீதித்துறை எல்லை மீறல் ஜுடிஷியல் ஓவரீச். சில நேரங்களில் நீதிமன்றங்கள் நிர்வாகத்துறையின் அன்றாட பணிகளில் கொள்கை முடிவுகளில் தலையிட PIL காரணமாக அமைகிறது. நீதிமன்ற நேர விரயம். தேவையற்ற PIL-களால் ஏற்கனவே நிலுவையில் உள்ள முக்கியமான வழக்குகளின் விசாரணை பாதிக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள். பல்வந்த் சிங் ஷோஃபால் கேஸ். PIL தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க
உச்சநீதிமன்றம் சில விதிகளை வகுத்துள்ளது. மனுதாரரின் நம்பகத்தன்மையை கிரெடென்ஷியல்ஸ் நீதிமன்றம் முதலில் சரிபார்க்க வேண்டும். வழக்கின் பின்னணியில் தனிப்பட்ட லாபம் அல்லது அரசியல் நோக்கம் உள்ளதா என ஆராய வேண்டும். தேவையற்ற வழக்கு தொடருப்பவர்களுக்கு கடும் அபராதம் விதிக்க வேண்டும். முடிவுரை: பொது நல வழக்கு என்பது இந்திய ஜனநாயகத்தின் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அது வாயில்லாதவர்களின் குரலாக, வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் ஒலிக்க வேண்டும். அதை தவறாக பயன்படுத்தாமல் உண்மையான சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தினால் மட்டுமே அதன் நோக்கம் நிறைவேறும். இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அதிகார பிரிவினை கோட்பாட்டிற்கு நீதித்துறை சட்டம் முரணானது. இந்தச் சூழலில் நிர்வாக அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கக் கோரி அதிக எண்ணிக்கையிலான பொது நல மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதை நியாயப்படுத்துங்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையான அதிகார பிரிவினை கோட்பாட்டின் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் படி சட்டம் இயற்றுவது நாடாளுமன்றத்தின் பணி, அதைச் செயல்படுத்துவது நிர்வாகத்துறையின் பணி, சட்டத்திற்கு விளக்கம் அளிப்பது மட்டுமே நீதித்துறையின் பணி. ஆனால் பொது நல வழக்குகள் PIL மூலம் நீதித்துறை நிர்வாகத்துறைக்கு வழிகாட்டுதல்களை வழங்குவது ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் மேலோட்டமாக பார்க்கும்போது அதிகார பிரிவினைக்கு முரணானதாக தோன்றலாம். இருப்பினும் இந்தியச் சூழலில் இது முழுமையாக நியாயப்படுத்தக்கூடியதே. அதற்கான வலுவான காரணங்கள் மற்றும் நியாயங்களை கீழே காண்போம். சட்ட வெற்றிடத்தை நிரப்புதல் ஃபில்லிங் த லெஜிஸ்லேட்டிவ் வாக்யூம். நீதிமன்றங்கள் தாங்களாகவே சட்டத்தை உருவாக்க விரும்புவதில்லை. ஆனால் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண நாட்டில் சட்டம் இல்லாதபோது லீகல் வாய்ட் அந்த வெற்றிடத்தை நிரப்ப நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. உதாரணம்: விசாகா வழக்கு. 1997 பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை இருப்பதை தடுக்க இந்தியாவில் சட்டம் ஏதும் இல்லாத நிலையில் உச்ச நீதிமன்றம் விசாகா வழிகாட்டுதல்களை விசாகா கைட்லைன்ஸ் வெளியிட்டது. நாடாளுமன்றம் 2013 இல் சட்டம் இயற்றும் வரை இதுவே சட்டமாக பின்பற்றப்பட்டது. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசியலமைப்பு விதி 32 மற்றும் 226 அன்படி குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது நீதித்துறையின் மிக முக்கிய கடமையாகும். வாழ்வுரிமை விதி 21 நிர்வாகத்துறையின் மெத்தனத்தால் மக்களின் வாழ்வுரிமை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்போது நீதிமன்றம் தலையிட்டு வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. உதாரணம்: டெல்லியில் காற்று மாசு அதிகரித்தபோது நிர்வாகத்துறை நடவடிக்கை எடுக்க தவறியது. அப்போது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு CNG பேருந்துகளை அறிமுகப்படுத்த உத்தரவிட்டது. இது நிர்வாக உத்தரவு போல தோன்றினாலும் இது மக்களின் சுவாசிக்கும் உரிமையை, ரைட் டு பிரெத், காக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். அரசியலமைப்பு விதி 142 பவர் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இந்திய அரசியலமைப்புச் சட்டமே உச்ச நீதிமன்றத்திற்கு சில பிரத்யேக அதிகாரங்களை வழங்கியுள்ளது. விதி 142 எந்தவொரு வழக்கிலும் முழுமையான நீதியை, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், வழங்க உச்ச நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கலாம். இந்த விதியே அதிகார பிரிவினை கோட்பாட்டிற்கு ஒரு விதிவிலக்காகும். இதன் மூலமே நீதித்துறை நிர்வாகத்துறைக்கு உத்தரவிடுகிறது. நிர்வாகச் செயலின்மை மற்றும் தொடர் மாண்டமஸ், எக்ஸெக்யூட்டிவ் இன்ஆக்ஷன் கண்டினியூயிங் மாண்டேமஸ் சட்டங்கள் இருந்தும் அவற்றை அமல்படுத்த நிர்வாகத்துறை எக்ஸெக்யூட்டிவ் தவறும் போதுதான் பெரும்பாலான PIL-கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. தொடர் மாண்டமஸ், கண்டினியூயிங் மாண்டேமஸ் வழக்கமாக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துவிட்டு ஒதுங்கிவிடும். ஆனால் நிர்வாகத்துறை தொடர்ந்து செயல்படாதபோது நீதிமன்றம் அந்த வழக்கை முடிக்காமல் அவ்வப்போது இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்து கண்காணிக்கும். நியாயம்: இது நிர்வாகத்துறையின் அதிகாரத்தை பறிப்பது அல்ல, மாறாக உறங்கிக் கொண்டிருக்கும் நிர்வாகத்துறையை தட்டி எழுப்பி வேலை செய்ய வைப்பதாகும். கேட்டலிஸ்ட் ஃபார் கவர்னன்ஸ். சர்வதேச கடமைகளை நிறைவேற்றுதல். அரசியலமைப்பு விதி 51C அன்படி சர்வதேச ஒப்பந்தங்களை மதிப்பதே இந்தியாவின் கடமை. உள்நாட்டுச் சட்டம் இல்லாதபோது சர்வதேச ஒப்பந்தங்களை அமல்படுத்த நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வழங்கலாம். விசாகா வழக்கில் CEDAW ஒப்பந்தத்தை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. T.K. பாசு வழக்கு DK பாசு கேஸ் 1997
காவல்துறையினர் கைது செய்யும்போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து தெளிவான சட்டம் இல்லாதபோது சித்திரவதைகளை தடுக்க உச்ச நீதிமன்றம் 11 கட்டளைகளை பிறப்பித்தது. இது கைது செய்யப்படும் உரிமையை பாதுகாப்பதற்காகச் செய்யப்பட்ட அவசியமான நீதித்துறை சட்டமாகும். முடிவுரை கன்க்ளூஷன். இந்தியாவில் அதிகார பிரிவினை என்பது கண்டிப்பான பிரிவினை, ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் அல்ல. அது தடைகள் மற்றும் சமநிலைகள், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்ற அடிப்படையில் அமைந்தது. நிர்வாகத்துறையும் நாடாளுமன்றமும் தங்கள் கடமையைச் செவ்வனே செய்யும் வரை நீதித்துறையின் தலையீடு தேவைப்படாது. அவை தோல்வியுற்று சாமானிய மனிதனின் உரிமைகள் நசுக்கப்படும்போது நீதித்துறை வழங்கும் வழிகாட்டுதல்கள் அதிகார மீறல் அல்ல, அது அரசியலமைப்பு அறம், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி ஆகும். Judicial legislation is antithetical to the doctrine of separation of powers as envisaged in the Indian Constitution. In this context, justify the filing of large number of public interest petitions praying for issuing guidelines to executive authorities. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அதிகார பிரிவினை கோட்பாட்டிற்கு நீதித்துறை சட்டம் முரணானது. இந்த சூழலில் நிர்வாக அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கக் கோரி அதிக எண்ணிக்கையிலான பொது நல மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதை நியாயப்படுத்துங்கள். The phenomenon of judicial legislation, where the judiciary assumes a legislative role, has sparked debates about its compatibility with the doctrine of separation of powers in the Indian Constitution. Let us examine the context of public interest litigation bills and the judiciary's role in issuing guidelines. நீதித்துறை ஒரு வழிகாட்டுதல்களை வெளியிடுவதில் நீதித்துறையின் பங்கை ஆராய்வோம். Separation of powers அதிகாரங்களை பிரித்தல். Constitutional framework. The Indian Constitution envisages a separation of powers between the legislative, executive and judicial branches. அரசியலமைப்பு கட்டமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம், நிர்வாக மற்றும் நீதித்துறை கிளைகளுக்கு இடையில் அதிகாரங்களை பிரிப்பதை கருதுகிறது. Judicial overreach. When the judiciary assumes a legislative role, it can be seen as overstepping its bounds and encroaching on the domain of the other branches. நீதித்துறை எல்லை மீறல். நீதித்துறை ஒரு சட்டமன்ற பங்கை ஏற்கும்போது அது அதன் எல்லைகளை மீறுவதாகவும் மற்ற கிளைகளின் களத்தில் அத்துமீறுவதாகவும் பார்க்கப்படலாம். Public interest litigation bills. பொதுநல வழக்குகள். Bills expanding judicial role. Judicial legislation is antithetical to the doctrine of separation of powers. Bills have expanded the judiciary's role, enabling it to address social and environmental issues. நீதித்துறை பங்கை விரிவுபடுத்துதல். பொது நல வழக்குகள் நீதித்துறையின் பங்கை விரிவுபடுத்தி சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தீர்க்க உதவுகின்றன. Guidelines and directions. In bills, the judiciary often issues guidelines and directions to executive authorities, which can be seen as a form of judicial legislation. வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிமுறைகள். பொது நல வழக்குகளில் நீதித்துறை பெரும்பாலும் நிர்வாக அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை வெளியிடுகிறது. இது நீதித்துறை சட்டத்தின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. Justification for filing bills. Protecting fundamental rights. Bills are often filed to protect fundamental rights and ensure that the executive authorities act in accordance with the law. பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்வதற்கான நியாயப்படுத்தல். அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நிர்வாக அதிகாரிகள் சட்டத்தின்படி செயல்படுவதை உறுதி செய்வதற்கும் பெரும்பாலும் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. Filling legislative vacuum. In cases where the legislature or executive fails to act, the judiciary may step in to provide guidance and ensure that the rights of citizens are protected. சட்டமன்ற வெற்றிடத்தை நிரப்புதல். சட்டமன்றம் அல்லது நிர்வாகத்துறை செயல்படத் தவறும் சந்தர்ப்பங்களில் நீதித்துறை வழிகாட்டுதலை வழங்கவும் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கலாம். Promoting accountability. Bills can promote accountability and transparency in governance, ensuring that executive authorities are answerable to the public. பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். பொதுநல வழக்குகள் நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கும். நிர்வாக அதிகாரிகள் பொதுமக்களுக்கு சவால்கள் மற்றும் கவலைகள். Judicial overreach. The judiciary's assumption of a legislative role can lead to concerns about judicial overreach and the erosion of the separation of powers. நீதித்துறை எல்லை மீறல்.
நீதித்துறை ஒரு சட்டமன்ற பங்கை ஏற்றுக்கொள்வது நீதித்துறை எல்லை மீறல் மற்றும் அதிகாரப் பிரிவின் அரிப்பு பற்றிய கவலைகளுக்கு வழிவகுக்கும். Lack of expertise. The judiciary may not have the expertise or resources to make policy decisions, which can lead to unintended consequences. நிபுணத்துவம் இல்லாமை. நீதித்துறைக்கு கொள்கை முடிவுகளை எடுக்க நிபுணத்துவம் அல்லது வளங்கள் இல்லாமல் இருக்கலாம், இது எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும். Way forward. முன்னோக்கிச் செல்லுதல். Collaborative governance. Encourage collaborative governance, where the judiciary, legislature, and executive work together to address social and environmental issues. கூட்டு ஆளுகை. சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தீர்க்க நீதித்துறை, சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத் துறைகள் இணைந்து செயல்படும் கூட்டு ஆளுகையை ஊக்குவிக்கவும். Clear guidelines. Establish clear guidelines for the judiciary's role in bills, ensuring that it does not overstep its bounds. தெளிவான வழிகாட்டுதல்கள். பொதுநல வழக்குகளில் நீதித்துறையின் பங்கிற்கு தெளிவான வழிகாட்டுதல்களை நிறுவுதல், அது அதன் வரம்புகளை மீறாமல் இருப்பதை உறுதி செய்தல். Capacity building. Invest in capacity building for the judiciary, enabling it to effectively address complex issues and make informed decisions. திறன் மேம்பாடு. நீதித்துறைக்கான திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்தல், சிக்கலான பிரச்சினைகளை திறம்பட நிவர்த்தி செய்யவும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. By examining the role of bills and the judiciary's issuance of guidelines, we can better understand the complexities of judicial legislation and its implications for the separation of powers in India. பொதுநல வழக்குகளின் பங்கு மற்றும் நீதித்துறை வழிகாட்டுதல்களை வெளியிடுவதை ஆராய்வதன் மூலம் நீதித்துறை சட்டத்தின் சிக்கல்கள் மற்றும் இந்தியாவில் அதிகாரங்களை பிரிப்பதற்கான அதன் தாக்கங்களை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். Conclusion. While judicial legislation can be seen as a challenge to the doctrine of separation of powers, public interest petitions can serve as a means to fill legislative gaps and protect fundamental rights. The judiciary's role in issuing guidelines or directions to the executive or legislative branches can be justified in cases where there is a clear constitutional imperative or a need to protect vulnerable populations. However, it is essential to ensure that the judiciary's actions do not overstep its authority or undermine the separation of powers. நீதித்துறை சட்டம் அதிகாரங்களை பிரிப்பதற்கான கோட்பாட்டிற்கு ஒரு சவாலாக கருதப்பட்டாலும், பொது நல மனுக்கள் சட்டமன்ற இடைவெளிகளை நிரப்பவும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் ஒரு வழிமுறையாகச் செயல்படும். தெளிவான அரசியலமைப்பு கட்டாயம் அல்லது பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ள சந்தர்ப்பங்களில் நிர்வாக அல்லது சட்டமன்ற கிளைகளுக்கு வழிகாட்டுதல்கள் அல்லது வழிகாட்டுதல்களை வழங்குவதில் நீதித்துறையின் பங்கு நியாயப்படுத்தப்படலாம். இருப்பினும், நீதித்துறையின் நடவடிக்கைகள் அதன் அதிகாரத்தை மீறவோ அல்லது அதிகாரங்களை பிரிப்பதை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவோ கூடாது என்பதை உறுதி செய்வது அவசியம். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.